Hello friends, welcome to my channel with Learn With Me Academy by Aishwarya. இன்னைக்கு நாம வந்து Securities Exchange Board of India செபியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி சிஸ்டம் அதை பத்தி நம்ம பார்த்துருப்போம். அதோட இணைந்தது தான் வந்து இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னு சொன்னா இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் வந்து ஃபார்முலேட் பண்ணி தான் அதுக்கு கீழே தான், அதாவது செபிக்கு கீழே தான் அவங்க வந்து அதோட ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நடந்துட்டு இருக்காங்க டெபாசிட்டரி சிஸ்டம். ஸோ அதோட அதோட கண்டினியூஷன் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டர். இட் இஸ் அ ஃபோர்த் சாப்டர் விச் இஸ் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் நீங்கள் சிலபஸை வந்து ஒன் பை ஒன்னாக போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி, அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ நான் ஸ்டாட்டுட்டரி, அதாவது கவர்மெண்ட் கீழே இல்லாமல் இவங்க ஸ்டார்ட் பண்ண வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா April 12, 1988 நான் ஸ்டாட்டுட்டரி எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டுட்டரி எக்ஸிக்யூட்டிவ் பாடியாகவும் அண்டர் த லீகல் பவர் ஆஃப் ஃபார்முலா இவங்க எப்போ ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா January 30, 1992 வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க as செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆன் 1992. இப்போதான், அதாவது January 30, 1992 தான் இது வந்து ஃபார்முலா ப்ராசஸ் வந்து பண்ணாங்க as a லீகல் பாடியா. ஸோ டைம்லைன் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் April 12, 1988 தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்டுட்டரி மார்க்கெட் ரெகுலேஷன் ரெகுலேட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்குள்ளே இருந்தாங்க ஆஸ் அ நான் ஸ்டாட்டுட்டரி மார்க்கெட்டாக இருந்தாங்க. அண்ட் January 30, 1992 வந்து ஃபுல் ஸ்டாட்டுட்டரி பாடியாக வந்து ஆஸ் அ அட்டானமஸ் பவரில் அண்டர் த செபி ஆக்ட் பை த கவர்மெண்ட் இவங்க வந்து ஆனாங்க. இதோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்குது. இவங்களோட பேரண்ட் டிபார்ட்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கூட இணைஞ்சது தான் இந்த செபி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களோட மெயின் ரோல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டார், அதாவது ஒரு இன்வெஸ்டார் ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்டோட ப்ரொடெக்ஷன், அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த செபிக்கு கீழே வந்து வர எல்லா கம்பெனிஸுமே. தட் இஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இவங்க வந்து கரெக்டான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுப்பாங்க அந்த செக்யூரிட்டிக்கும் சரி. அட் த சேம் டைம் நம்ம வாங்கக்கூடிய ஸ்டாக்கு, இன்வெஸ்டாரு, அந்த கமோடிட்டி மார்க்கெட்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே இவங்க தான் வந்து செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயினான மோட்டிவே டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டரோட செக்யூரிட்டியில் இன்வால்வ் ஆன இன்ட்ரெஸ்ட்டை வந்து இவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அதாவது பாதுகாக்கிறாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி மார்க்கெட்குள்ளார நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டை வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதை ஆதரிக்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் மார்க்கெட்குள்ளார நடக்கிற ஒவ்வொரு ரெகுலேஷனையும் வந்து என்ஷோர் எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபேராக தான் நடக்குதா, உண்மையாக தான் நடக்குதா, எந்த விதமான குழப்பமும் இல்லாமல், எந்த விதமான ஃப்ராடுலன்ஸும் இல்லாமல் கரெக்டான டிரான்ஸ்பரன்சியாக வெளிப்படைத்தன்மையோட தான் இதெல்லாமே நடக்கிறாங்களா, எல்லா ஃபங்க்ஷனையுமே கம்பல்சரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்களான்ற எல்லாத்தோட மேற்பார்வையிலையும் தான் இந்த செபி அப்படின்ற ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஃபார் த மார்க்கெட் பர்பஸ். இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இன்வெஸ்டாரை ப்ரொடெக்ட் பண்ணுறது மெயின், ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் சொல்கிற ஒரே வார்த்தை டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டார். இவங்க வந்து இன்வெஸ்டாரோட சேஃப்கார்டு, அவங்களோட ரைட்ஸ், அவங்களோட ரைட்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யார் யாரெல்லாம் வந்து ஒரு ஷேரோட ஸ்டாக் வாங்குறாங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அவங்கள பாதுகாக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து வாங்குற ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்டார்
ஒரு கம்பெனியா இருக்கலாம். நீங்க இல்ல 2, 3 பேர் சேர்ந்து வாங்குற ஒரு குரூப்பா இருக்கலாம். அந்த மாரி இருக்கிறவங்களுக்குமே இந்த இன்வெஸ்டிங் என்விரான்மென்ட்ல ஒரு சேஃப்கார்ட் பண்ற ஒரு விஷயம்னா, தட் இஸ் செபி. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃப்ராடுலன்ஸ் அந்த மால் பிராக்டிசஸ். மால் பிராக்டிசஸ்னா நம்ம வந்து அ ஏதோ ஃப்ராட் பண்ணியிருப்போம். ஏமாத்துறது, அந்த மாரி எந்த விதமான ஏமாத்துகள் இல்லாம, ஒரு அன்ஃபேரான ஒரு ட்ரேட் பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா, அது வந்து ஸ்டாப் பண்றது. தப்பா தான் தப்பு பண்ணி அந்த ப்ராடக்ட்ட வந்து இன்னும் அதிகமான ஒரு பிரைஸ்ல விக்கிறாங்க கோட் பண்ணி. அந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான கரெக்ட்டான கேஸும் வந்து இவங்க ஃபைல் பண்ணுவாங்க. பிரைஸ் வந்து கரெக்ட்டா தான் ரேங்கிங் ஆயிட்டு இருக்குதா? கரெக்ட்டான போர்ஷன்ல தான் வந்து போயிட்டு இருக்குதா? ட்ரேடிங் பண்ணும்போது மார்க்கெட்ல எந்த விதமான இன்டகிரேட்டரி எதுவுமே இல்லாம கரெக்ட்டான மேற்பார்வையில தான் நடக்குதா? அப்படின்ற முழு விவரங்களையும் இவங்க வந்து கவனிப்பாங்க. ரெகுலேட்டிங் த இன்டர்மீடியேட்டரிஸ், நடுவுல இருக்கிற எல்லா இன்டர்மீடியேட்டரி லைக் புரோக்கர்ஸ் எல்லா பேரையும் வந்து கரெக்டா தான் வந்து அவங்க கொண்டு போறாங்களா இன்வெஸ்டர்ஸ். அதே மாதிரி எல்லா பிராக்டிஸுமே கரெக்டா தான் நடக்குதா? புரோக்கர்ஸ் வந்து கரெக்டான அண்டர் ரைட்டர்ஸ்ல தான் வந்து ஒர்க் பண்றாங்களா? எழுதுற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டா தான் நடக்குதா? ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்டரிஸுமே கரெக்டா தான் ஒர்க் பண்றாங்களா? அப்படின்றத இவங்க வந்து நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம கொண்டு போறாங்களா? கரெக்டான growth வந்து ஏற்படுதா? ப்ராப்பரான ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்களா? எஃபெக்டிவ் ரிசோர்ஸ் அலோகேஷன், கரெக்டான ரிசோர்ஸ் அலோகேஷன் தான் கேபிட்டல் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்றத இவங்க டீட்டெயிலா ஃபுல்லா வந்து ப்ரமோட்டும் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் மார்க்கெட் டெவலப்மெண்ட்ல எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்குதுன்றதையுமே இவங்க செக் பண்ணுவாங்க. பேலன்சிங் த ரெகுலேஷன்ஸ், அதாவது எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாங்களா? எந்த விதமான ராங் ஃப்ராடுலன்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக பேலன்ஸ் ஆகுதா? அப்படின்றதையும் வந்து செக் பண்ணுவாங்க அண்டர் த செபி. இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி நம்ம பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின் எய்மை இந்தியாவோட கேபிட்டல் அண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட்டை வந்து ரெகுலேட் பண்ணி அது கரெக்டான ஃபங்க்ஷனில் நடக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் ஸ்கோப்பில் இவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்வெஸ்டாரை சேஃப்கார்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து டு கண்ட்ரோல் த மார்க்கெட் ஆப்ரேஷன், மார்க்கெட்டில் கரெக்டான சேல்ஸ் தான் நடந்துட்டு இருக்குதா, பையிங் அண்ட் செல்லிங், இன்டர்மீடியேட்டரிக்குள்ளார கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் நடக்குதா, டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் மார்க்கெட்டை க்ரோத் பண்ணுறதுக்கான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் கரெக்டாக தான் வந்து மூவ்மெண்ட்டில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அண்ட் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் செபி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன். ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டாப்பிங் த இன்சைடர் ட்ரேடிங். அதாவது ஒரு இவங்க வந்து ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் இன்சைடர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் when the individual trade using the unpublished price அதாவது நம்மளோட கம்பெனிக்குள்ளாரையே இருப்பாங்க. அவங்கக்குள்ளாரையே இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி என்ன வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, எந்த அமௌண்ட்டுக்கு ஒருவேளை அதிகமாகவும் இருக்கலாம் இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். இல்லை இப்போ கம்மியாக இருந்துட்டு ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளார இந்த கம்பெனி வந்து ஹையர் லெவல் ஆஃப் அமௌண்ட் வந்து ரீச் ஆகும் அப்படின்ற பொழுது அந்த அமௌண்ட் வந்து வெளியில் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி ஏமாற்றி அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கினாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ராடுலன்ஸில் வந்து அமையும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் ட்ரேடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிற ப்ரைஸ் சென்சேஷன் ஆப்ரேஷன் இன்ஃபர்மேஷன் எதையுமே நம்ம வெளியில் வந்து லீக் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே அன்ஃபேர் ட்ரேடிங்காக ஆயிரும். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒர்க் பண்ணுற இடத்துல எதையுமே அன்பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அன்பப்ளிஷான ரெக்கார்டை வெளியில் சொல்லக்கூடாது. ப்ரைஸையும் வந்து வெளியில் கோட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் த ஃப்ராடு, ஒவ்வொரு ப்ரிவென்டிங் த ஃப்ராடு வரதுக்கு முன்னாடி அதை பேன் பண்ணி அதை நம்ம தடுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நடக்குதுன்னா இப்போ யாரோ ஒருத்தவங்கிட்ட சொல்லிட்டாங்க, அதுக்குள்ளார வந்து அதை நம்ம ஸ்டாப் பண்ணி அவங்கள அதை வாங்க விடாமல் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த மாதிரி தவறுகள் பண்ணவும் கூடாது. அந்த டைமில் அதை வந்து பேன் பண்ணுற அளவுக்கு கூடி வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டும் வந்து அண்டர் த கவர்மெண்ட் படி அவங்களுக்காக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃப்ராடுலன்ஸ் ஆக்டிவிட்டிக்குள்ளார ஈடுபடக்கூடாது. ப்ரொமோட்டிங் த ஃபேர் ப்ராக்டிசஸ், ஒன்லி ஃபேர் ப்ராக்டிசஸை மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. கோட் ஆஃப் கண்டக்ட் என்னது, எல்லாருமே ஈக்குவல், எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக தான் இருக்கணும். மார்க்கெட்டில் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் எப்படி இது வாங்குறாங்களோ அதே மாதிரி தான் எல்லாருமே வாங்கணுமே தவிர
எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற ஒரு எப்ப வெளியிடுறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மட்டும்தான் அந்த பொருள் வாங்கணுமே தவிர உள்ளார வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலான ஆக்டிவிட்டிஸை மேக் பண்ணி அந்த பொருளை வந்து வாங்குறதோ விற்கிறதோ பண்ணக்கூடாது. இன்வெஸ்டார் எஜுகேஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு இன்வெஸ்டாருக்குமே ஒரு பொருளை வாங்க போறாங்கன்னா அது அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராமு ஒர்க் ஷாப் எல்லாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணாதான் அவங்க மார்க்கெட்ல என்னதான் மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணாலுமே அது எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணும், ரிஸ்க் இல்லாம எப்படி நம்ம வந்து நம்ம பொருளுக்கு பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் செபினா பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன். ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனுக்குள்ளார ரிஜிஸ்டரிங் த இன்டர்மீடியட்டரிஸ். ரிஜிஸ்டரிங் இன்டர்மீடியட்டரிஸ்னா ஒவ்வொரு ரிஜிஸ்டார், அதாவது இன்டர்மீடியட்டரி வந்து இன்வெஸ்டார் கிட்ட பேசுறாங்கன்னா அவங்களுக்கு தனியான ஒரு லைசன்ஸ் இருக்கணும். ஆஸ் அ ஸ்டாக் புரோக்கரா இருக்கணும், சப் புரோக்கரா யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. லைக் ஸ்டாக் புரோக்கர், சப் புரோக்கரு, மெர்ச்சன்ட் பேங்கரு, போர்ட்ஃபோலியோ மேனேஜர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி அவங்க கரெக்டா ஒரு இன்டர்மீடியட்டரி அந்த அவங்க கிட்ட ஒரு ரிஜிஸ்டர் சர்டிபிகேட் கம்பல்சரி இருக்கணும். ஆடிட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ஒவ்வொரு பீரியோடிக் டைமுக்குள்ளார என்கொயரிஸ் கண்டிப்பா பண்ணும். இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். எல்லாத்தையுமே ஆடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளியரான ஹவுசிங்னா கிளியரான டாக்குமெண்டேஷன் கையில இருக்கணும். மானிட்டரிங் த கார்பரேட் டேக் ஓவர்ஸ் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணும். லைக் எவ்வளோ ஷேர் வந்து அக்விசேஷன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக வந்து நம்ம எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம், மைனாரிட்டியே எத்தனை கம்பெனி கம்மியாக வாங்கியிருக்கோம் அதிகமாக வாங்கியிருக்கிறோம் அப்படின்ற எல்லா விஷயமே மானிட்டர் பண்ணும். என்ஃபோர்ஸிங் த கம்ப்ளைன்ஸ் அதாவது ஒரு கைட்லைன்ஸ் இருக்குதுன்னா அந்த கைட்லைன்ஸ்குள்ளே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உள்ளாரதான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணும். அதுக்கான ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் என்னது, இப்போ ஏதோ கம்ப்ளைண்ட்ஸே இருக்குது அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஏஜென்ட் அவங்கள ஃபாலோ பண்ணி எல்லா லிஸ்டட் கம்பெனி என்னது, அவங்களோட ஃபீ ஸ்ட்ரக்சர் என்னது, அவங்க கைட்லைன்ஸ் என்னது எல்லாத்தையுமே நம்ம வந்து உன்னிப்பாக கவனிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷனு, இது வந்து தேர்ட் ஃபங்க்ஷனு. இதுதான் லாஸ்ட் ஃபங்க்ஷன். செபியோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷனாக இருக்குது அண்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்குது. ட்ரைனிங் இன்டர்மீடியட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. லைக் ட்ரைனிங் இருக்கும், ஸ்கில் பில்டிங் இருக்கும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் மார்க்கெட்டில் எப்படி பார்ட்டிசிபெண்ட் அவங்களோட ஸ்மால் ஆர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷை வந்து எப்படி ஃபண்ட் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், ட்ரேடிங் பண்ணுறது. அண்ட் ப்ரொமோட்டிங் த ஃப்ளெக்சிபிள் ட்ரேடிங் எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணுவாங்க. லைக் ட்ரேடிங்கில் ஃபார் எக்ஸாம்பிளில் மாடர்ன் ட்ரேடிங் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் பேப்பர்லெஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களால ஈஸியாக வந்து லைக் டிமேட்டில் போய் ஈஸியாக வாங்கிடுறாங்க ஷேர்ஸ். ஸோ இப்போலாம் வந்து பேப்பர்லெஸ் தகுந்த மாதிரியான ஷேர்ஸ் தான் பையிங் அண்ட் செல்லிங் வந்து உள்ளார இப்போ நடந்துட்டு இருக்குது. தட் இஸ் அ ஈஸி மெத்தட் டு டூ மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் டு பி பை அண்ட் செல் அண்ட் என்கரேஜிங் த க்ரோத். ஒவ்வொரு க்ரோத்தையுமே வந்து இவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. லைக் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே அவேர்னஸ், ஒரு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து இன்வால்வ் பண்ணி அது இன்னும் பெரிய லெவலில் வைடராக வந்து மக்களிடையே கொண்டு போகிறதுக்கான எல்லா டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸும் வந்து செபி வந்து இந்த டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பவர்ஸ் ஆஃப் செபி. பவர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையாக சொல்லலாம். ஒன்று குவாசி லெஜிஸ்லேட்டிவ், இன்னும் வந்து குவாசி எக்ஸிக்யூட்டிவ், தேர்ட் ஒன் வந்து குவாசி ஜுடிஷியல் பவர். குவாசி லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மேக் அ ரூல், செட் அ ஸ்டாண்ட், அப்டேட் த ஃப்ரேம் ஒர்க். மேக் அ ரூல்னா நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்கணும், வழிமுறை இருக்கணும், ரெகுலேஷனு, கைடன்ஸு, நம்மளுக்குன்னு ஒரு லா கவர்மெண்ட் கொடுத்தது படி நம்ம வந்து செக்யூரிட்டி மார்க்கெட்ல ரூல் நம்ம மேக் பண்றோம். அதுக்கப்புறம் செட் அ ஸ்டாண்ட், நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், எல்லாத்துக்குமே கோட் ஆஃப் கண்டென்ட் எப்படி பண்ணணுன்ற வழிமுறை தெரியணும், எல்லா கிரிட்டேரியாவும் நம்ம என்னது ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் டிஸ்க்ளோசர் நார்ம்ஸ் எல்லா நார்ம்ஸையுமே நம்ம படிச்சு வச்சிருக்கணும். பிகாஸ் மார்க்கெட் இன்டர்மீடியட்டரிஸாகவும் இருக்கலாம், லிஸ்டட் கம்பெனிஸாகவும் இருக்கலாம், எல்லா விஷயமுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்டேட் ஃப்ரேம் ஒர்க், எல்லா ஃப்ரேம் ஒர்க்குமே நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும். லைக் சர்க்குலர் மாதிரின்னு வச்சுக்கோங்களே, அதை நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும். எக்கனாமிக்கல் சேஞ்ச் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும். மார்க்கெட் என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா வகையான அப்டேட் ஃப்ரேம் ஒர்க்குமே அண்டர் த குவாசி லெஜிஸ்லேட்டிவ் பவருக்குள்ளார த பவர் ஆஃப் செபில நம்மளுக்கு அடங்குது.
அடுத்தது வந்து குவாசி எக்ஸிக்யூட்டிவ் பவர். குவாசி எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா என்ஃபோர்ஸ் த கம்ப்ளையன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளையன்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்றது. இவங்களோட பவர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் பெர்ஷூ த லீகல் ஆக்ஷன். அதாவது ரூல்ஸ் வந்து இம்ப்ளை பண்ணுறாங்கன்னா, அதாவது அது எடுக்கிறாங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணுறாங்கன்னா அந்த லீகல் ஆக்ஷனையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை டேக் ஓவர் பண்ணி அதை ஆக்ஷனாக வந்து கொண்டு வருவாங்க. எகெயின்ஸ்ட் யாருக்கு எகெயின்ஸ்டாக வந்து அது லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் கைட்லைன்ஸை பிரேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த லீகல் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும். இன்வெஸ்டிகேஷன் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷனும் எடுப்பாங்க. அவங்களோட புக்ஸு, ரெக்கார்ட்ஸு, டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் புரோக்கர் கிட்ட நடுவில் நடக்கிற டாக்குமெண்ட்டு, கம்பெனிஸோட டாக்குமெண்ட்டு, இன்டர்மீடியேட்டரிஸ் கிட்ட நடக்கிற ஃப்ராடுலன்ஸ், இவங்க யார் யாரெல்லாம் வந்து சஸ்பெக்டாக, அதாவது யார் யாரெல்லாம் வந்து அது உள்ள இணைந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லா பற்றியுமே சஸ்பெக்டாக எடுத்து அந்த ஃப்ராட்ஸ் அண்ட் மேனிப்புலேஷன் பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கால்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு பீரியோடிக்கல் நடந்த ரெக்கார்டு, ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, இவங்க எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, மார்க்கெட்டில் எத்தனை என்ட்ரிஸ் இவங்களுக்கு கீழே நடந்திருக்குது, அண்ட் எத்தனை என்டிட்டிஸ் இவங்களுக்குள்ளார இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து உள்ளடங்கிறது தான். இதை ஃபுல்லாத்தையும் தீர விசாரிக்கிறதா வந்து குவாசி எக்ஸிக்யூட்டிவ் பவர் அண்டர் த பவர் ஆஃப் செபி. தேர்ட் ஒன், கடைசி ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குவாசி ஜுடிஷியல் பவர். அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி முடிச்ச வாட்டி பாஸ் த ஜட்ஜ்மெண்ட். அதாவது நம்ம வந்து யாரை நம்ம சஸ்பெக்டாக எடுத்தோமோ அவங்களுக்கான ஹியரிங் வந்து வைப்பாங்க. அவங்களுக்கான வெயிட்டேஜான ஒரு எவிடன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க பை த செபி பிகாஸ் தே ஹேவ் த பவர். அண்ட் அதுக்கப்புறம் டெலிவர் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து இவங்க பண்ண குற்றங்கள், இவங்க பண்ண ஃப்ராட்ஸு, எதெல்லாம் வந்து இல்லீகலாக இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து வைப்பாங்க. அவங்களோட ஃப்ராடுலன்ஸான ப்ராக்டிஸு, மார்க்கெட் மேனிப்புலேஷன் எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல வைப்பாங்க. அதுக்கப்புறம் இம்போஸ் த பெட்டிஷன்ஸ், பெனாலிட்டிஸ் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி ஃபைனு நிறைய வந்து வைப்பாங்க. லைக் நம்ம க்ரோஸ் கணக்கில் தான் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வச்சிருக்கிற மானிட்டரி வேல்யூ அண்ட் நம்ம எவ்வளோ ஃப்ராடுலன்ஸ் பண்ணமோ அந்த அமௌண்ட் எல்லாமே வைப்பாங்க. அண்ட் நம்ம அக்கௌண்ட்டை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இண்டிவிஜுவல் மேலே ஒரு தனியான பார் கேஸ் வந்து விழப்படும். அண்ட் எல்லா கம்பெனியும் அவங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லா பேர் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அன்ரிஜிஸ்டர் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எல்லா பேர் மேலேயும் பெனாலிட்டி விழப்படும். அதுக்கப்புறம் செட்டில் த டிஸ்ட்ரிபியூட். அதுக்கப்புறம் எல்லாமே ரிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா இன்டர்மீடியேட்டரி, இஷ்யூவரு, இன்வெஸ்டர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கான கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையுமே வந்து இங்கே இன்வால்வ் ஆகி அதை ரிசால்வ் பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க. அண்ட் செபியோட கைட்லைன்ஸ் வந்து ஃபார் ப்ரைமரி மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோசர் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ். அதாவது கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணும் அவங்க டிராஃப்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட், அதாவது DRHP அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் வித்தின் த செபி. இவங்க வந்து கம்ப்ளீட்டான ப்ராஜெக்ட் காஸ்ட் என்னது, ஃபினான்ஷியல் ஹெல்த் என்னது, ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்ன அப்படின்றத முழுமையாக இந்த இடத்துல ஃபைல் பண்ணும் ஆஸ் அ டிராஃப்டா. அண்ட் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஒவ்வொரு இஷ்யூ சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 90% தான் உங்ககிட்ட இருக்கணும் ஆஸ் அ சப்ஸ்கிரைப்டு பை த பப்ளிக்கு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் அமௌண்ட் மஸ்ட் பி ரீஃபண்டடு. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டார்ஸ் கான்ட்ரிபியூஷன், ஒவ்வொரு ப்ரொமோட்டாரோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20% இருக்கணும் ஆன் தேர் இஷ்யூ கேபிட்டல். அவங்க கொடுத்த கேபிட்டல் இருந்து 20% வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்பெசிஃபிக் டைம்குள்ளார அவங்க அதை வந்து கொடுத்துருக்கணும், லாக் பண்ணி கொடுத்துருக்கணும். ப்ரைசிங் ஃப்ரீடம், ஒவ்வொருத்தவங்களுக்குமே ப்ரைசிங் ஃப்ரீடம் இருக்குது. இஷ்யூவர் வந்து பார்த்தீங்கன்னா புக் வந்து பில் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஃபிக்ஸட் ப்ரைசிங் அவங்க கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் மர்ச்சன்ட் பேங்கர் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. மேண்டிட்டரி லிஸ்டிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா the company must list their share on recognized stock exchange post issue. ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளார வந்து மேண்டிட்டரியாக ஒவ்வொரு கம்பெனியுமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்டு. ஆஸ் அ சிம்பிள் டயக்ராம் யூ கேன் டூ இட். அண்ட் செபி கைட்லைன்ஸ் ஃபார் த செகண்டரி மார்க்கெட் என்னென்னு பார்ப்பீங்கன்னா புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் த கேபிட்டல் அக்வைசேஷன்
ஸ்டாக் புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா செபிக்குள்ள ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். அண்ட் அவங்களுக்கு கீழே வந்து கேபிட்டல் ரிலேட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும் டு தேர் மார்க்கெட் பொசிஷன். அவங்க மார்க்கெட் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரியான கேபிட்டல் ரிலேட்டிவிட்டி அவங்கக்கிட்ட இருக்கணும், அடிக்குவேட் வாங்கி இருக்கணும். அண்ட் அவங்க வந்து ஒரு ஆடிட் அக்கௌண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட்டில்மெண்ட் த சைக்கிள், எல்லா சைக்கிளையும் அவங்க செட்டில்மெண்ட் பண்ணணும். லைக் அவங்க பிளாட்ஃபார்ம் எதில் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, லைக் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் என்எஸ்சி பிஎஸ்சின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் ரோலிங் செட்டில்மெண்ட் வந்து அவங்க ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அவங்க கோ த்ரூ பண்றாங்களா இல்லையா, கிளியரான கார்பரேஷன் எல்லாத்தையும் அவங்க வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாம மேக் பண்ற மாதிரியான ஒரு செட்டில்மெண்ட் சைக்கிள் இவங்க வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறாங்களா. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி இன் ட்ரேட், இவங்க ட்ரேட் பண்ணும்போதோ இல்லை சொல்லித்தரும் போது இந்த எல்லா புரோக்கரும் வந்து ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் நோட் வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள கொடுக்குற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரன்சி ரெக்கார்ட் அவங்ககிட்ட இருக்குதா. அதுக்கப்புறம் பிரேக் டவுன் டிரான்சாக்ஷன், அதாவது எவ்வளோ ப்ரைஸு, ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் என்னது, டேக்ஸஸ் என்னது அப்படின்ற எல்லா கைட்லைன்ஸுமே அண்டர் த செபி கீழே இவங்க வந்து ப்ரொசீட் பண்ணி வச்சிருக்கிறாங்களா பை த புரோக்கர்ஸ் டு த செபி கைட்லைன்ஸ் அவங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் சர்வைலன்ஸ் அண்ட் த கண்ட்ரோல்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து சர்க்ரூட் பிரேக்கர்ஸ் அந்த ப்ரைஸ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கணும் டு கிராப். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் அந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரைஸ், ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸ் ஏதோ ஒன்று மேனிப்புலேட் ஆனால் கூட அந்த இடத்துல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து சர்க்குலேட் பண்ண அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் பை த பிரேக்ஸ் ஆர் ப்ரைஸ் பேன்ஸு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டார் ப்ரொடக்ஷன், ஒவ்வொரு இன்வெஸ்டாருக்கு ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரியான கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இன்சைட் ட்ரேடர் கூட ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா. ஏன்னு சொன்னால் இன்வெஸ்டர் ப்ரொடக்ஷன் ஃபண்டுக்குள்ளார அவங்க சேஃப்கார்ட் பண்ணால் மட்டும்தான் கிளைண்ட் வந்து எந்த விதமான டிஃபெக்ட் இல்லாமல் அவங்களால வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஈச் புரோக்கர் மஸ்ட் ஃபாலோ ஆல் தீஸ் கைட்லைன்ஸ் அண்டர் த செபி. இப்போ நம்ம வந்து மெஷர்ஸ் ஆஃப் அதுக்கப்புறம் இதுதான் வந்து செகண்டரி மார்க்கெட்டோட பிக்சர். இது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் ஃபார் த ஸ்டடீஸ். அண்ட் மெஷர்ஸ் ஃபார் த இன்வெஸ்டார் ப்ரொடக்ஷன், மெஷர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டார் ப்ரொடக்ஷன்னா எந்த இன்வெஸ்டார் ப்ரொடக்ஷனில் எதெல்லாம் வந்து முக்கியத்துவமாக மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் மார்க்கெட் இன்டர்மீடியேட்டரிஸ் எல்லா பேருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, லைக் புரோக்கர், சப் புரோக்கர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, போர்ட்ஃபோலியோ மேனேஜர், மெர்ச்சன்ட் பேங்கர் எல்லாமே வந்து செபிக்கு கீழே கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்களா அப்படின்றத வந்து ரெகுலேட் வந்து பண்றாங்க as a மார்க்கெட் இன்டர்மீடியேட்டரிஸா இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கோட் ஆஃப் கண்டக்ட்னா எல்லாமே எத்திக்கா தான் நடக்குதா, எல்லாம் உண்மையாக தான் நடக்குதா, ப்ரொஃபஷனலாக தான் நடக்குதா, எல்லா இன்டர்மீடியேட்டரி ஸ்டாண்டர்டாக ப்ரொஃபஷனலாக தான் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் பார்க்குறது. அதுக்கப்புறம் ஆடிட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே கரெக்டாக தான் ஆடிட் நடக்குதா, எல்லா புரோக்கர்ஸும் புக்ஸை வந்து என்ஷூர் பண்ணுறாங்களா, அவங்க ஃபினான்ஷியல் ஹெல்த் கரெக்டாக இருக்குதா, எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். இது வந்து ரெகுலேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் இன்டர்மீடியேட்டரிஸ்குள்ளார வருது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி அண்ட் டிஸ்க்ளோசர் ரூல்ஸ்குள்ளார வந்து 3 வருது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மேண்டிட்டரி டிஸ்க்ளோசர், ஐஓபி கைட்லைன்ஸு, ஏஎஸ்பிஏ ஃபார் த ஐபிஓஸ். மேண்டிட்டரி டிஸ்க்ளோஷர்னா கரெக்டாக டிஸ்க்ளோஷர் பண்ணுறாங்களா. ஒரு லிஸ்டர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ரிசல்ட் வருதுன்னா அண்டர் த செபியில் என்ஃபோர்ஸ் பண்ண மாதிரியான அந்த ஈவெண்ட் வந்து அவங்க அதை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்களா, என்கொயரி நடக்குதா, அந்த ரெகுலேஷனுக்குள்ளார தான் வந்து அவங்க கொண்டு போகிறாங்களா, ப்ளே ஆகுதா அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஐபிஓ கைட்லைன்ஸ்னா எல்லாமே வந்து கரெக்டான கைட்லைன்ஸ்குள்ளார தான் நடக்குதா, ஒரு கிளியரான ஒரு டீடைல்ஸு, டிராஃப்ட் வந்து ப்ரொசீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிஸ்க் எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா அதோட டீடைலு, ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனு, ப்ரொமோட்டரோட பேக்ரவுண்ட் என்னது, அந்த ப்ரொமோட்டரோட பேக்ரவுண்டுமே ஐசிடிஆர் ரெகுலேஷனுக்குள்ளார வந்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணும். அதுக்கப்புறம் ஏஎஸ்பிஏ ஃபார் ஐபிஓஎஸ்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் த அப்ளிகண்ட்டோட சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அமௌண்ட் வந்து பிளாக்கே ஆயிடுச்சுனாலும் அண்டர் த பிளாக்டு அமௌண்ட் சிஸ்டத்தில் நம்ம அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு,
பேங்க் அக்கௌண்ட்ல அதை வந்து பொறுமையா நம்மளோட டெபிட் பண்ணிட்டு நம்ம ஷேர் வந்து ஒஃபிஷியலா அலாட் பண்ற வரைக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் அமௌண்ட் சிஸ்டத்துல தான் இருக்குமே தவிர நீங்க அதுக்காக நீங்க சஃபர் பண்ணுன்ற எந்த விதமான அவசியம் கிடையாது. பிகாஸ் யூ கோயிங் டு அப்ளை ஃபார் த பிளாக்டு அமௌண்ட் சிஸ்டத்துக்குள்ள நீங்க அப்ளை பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி கெட் அவுட் ஃப்ரம் தட். அதுக்கப்புறம் ப்ரிவென்டிங் ஆஃப் த ஃப்ராட் அண்ட் அன்ஃபேர் ட்ரேடு. அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸை வந்து இந்த இடத்துல நம்ம குறைக்க முடியும். ஏன்னு சொல்லும் போது இன்சைடர் ட்ரேட் பேன் வந்து நம்ம பண்ணுறோம். உள்ளே இருக்கிறவங்க வெளியில் இருக்கிற எந்த விதமான அன்ஃபேர் ப்ரைஸோ அன்பப்ளிஷ்டு நோட்ஸ் எதுவுமே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. அது ஸ்ட்ரிக்டாக வந்து ப்ரிவென்ட் வந்து பண்ணுறாங்க. எல்லாமே சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும். மார்க்கெட் சர்வைலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரியல் டைம் மானிட்டர் சிஸ்டம் இருக்கிறனால அன்யூஷுவலான எந்த விஷயங்களும் நடக்காது. ப்ரைஸ் மூமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கிறாங்க. அண்ட் மார்க்கெட்டில் எந்த விதமான மேனிப்புலேஷனுமே இருக்கக்கூடாது. அண்ட் டேக் ஓவர் த ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஏதோ ஃப்ராடு பண்ணோம்னா கார்பரேட்ல எல்லாம் அக்யூசேஷன் பண்ண எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண பொருளையும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுவாங்க. ரிசீவ் த ஃபேர் அண்ட் எல்லா பேத்துக்கும் வந்து ஃபேர் அண்ட் ஈக்குவட்டபிளான ட்ரீட்மெண்ட் தான் வந்து கொடுக்கணுமே தவிர எந்த விதமான தப்பான ஒரு செயல்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா எல்லாத்தையுமே அண்டர் த ரெகுலேஷன் படி எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இன்வெஸ்டார் எஜுகேஷன் அண்ட் ரிட்ரெசல் அதாவது கிரீவன்ஸ் ரிட்ரெசல்குள்ளார வந்து ஆன்லைன் சிஸ்டம் வந்து இருக்கிறனால லோக்கல் வாக்இன் ஆஃபீஸ் ஆர் ரிசால்வ் த கம்ப்ளைண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் த லிஸ்டட். இப்போ யாராவது உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற போது ஆன்லைன் சிஸ்டம் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் கம்ப்ளைண்ட்ஸை. ஆர் அதர்வைஸ் ஆஃபீஸ்க்கு நேரடியாக வந்து கூட எந்த ஃபோம் அண்ட் எந்த புரோக்கர் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாங்களோ கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். அண்ட் இன்வெஸ்டார் ப்ரொடக்ஷன் ஃப்ராடு IPF அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டருக்கு காம்பன்சேஷனுமே சேர்ந்து வாங்கி தராங்க. அவங்க பாதிக்கப்பட்டா ஃப்ரம் த மெம்பர் ஆஃப் த புரோக்கர் அந்த புரோக்கர் கிட்ட இருந்து வாங்கி தருவாங்க அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. அவேர்னஸ் கேம்பெயின் அது மட்டும் இல்லாம யார்கிட்டையும் ஏமாறாம இருக்கிறதுக்காக செபி வந்து அவேர்னஸ் கேம்பெயினும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. லைக் லிட்ரஸி ஒர்க் ஷாப்பு. அதுக்கப்புறம் அவங்க மோட்டோவே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர் இஸ் அ சேஃப் இன்வெஸ்டர். எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணுற இன்வெஸ்டர் ஒரு சேஃப் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விதமான கேம்பெயின் ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்வெஸ்டருக்கு தனியாக நடத்துகிறாங்க. பிகாஸ் அவங்க எந்த விதமான ஃப்ராடுலையும் போய் சிக்கிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமு இதுக்காக வந்து செபி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. திஸ் வாஸ் இன்வெஸ்டார் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் ஓட ஒரு சின்ன டயக்ராம். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. And thank you for watching this video with Learn With Me Academy. Please subscribe my channel. உங்களுக்கு வேற ஏதோ ஒரு வீடியோ வேணும்னா வேற ஏதோ சப்ஜெக்ட் ரிலேட்டட் டு காமர்ஸ் வேணும்னா நீங்க மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. I will teach you that topic clearly. So thank you for watching this video with Learn With Me Academy. Bye.